எங்க உங்க அப்பா இங்க இருந்து போலான்னு இருக்காரா இல்ல இங்கே தங்கிலான்னு இருக்காரா? இருடி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து 10 நாள்ல தங்கிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா இங்கேயே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அப்பா பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேரனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து தின்னே சொத்தை அழிக்கலாம் தானே பாக்குறாரு. என்னால ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். நானும் திட்டி பார்த்துட்டேன், அசிங்கப்படுத்தி பார்த்துட்டேன். ஆனா அவர் இங்க இருந்து போற மாதிரி எனக்கு தெரியலையே. என்னதாடி பண்றது? நானும் சொல்லிட்டேன்டி, என் தம்பியோட வீட்டுக்கு போயிடுவாருன்னு பார்த்தா இங்கேயே இருக்காரு. அவர் எப்படி துரத்துறது வேற எனக்கு தெரியல. இங்க பாருங்க, இப்ப நீங்க போய் அவர்கிட்ட சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? நான் சொன்னா அப்புறம் அசிங்கமா போயிடும் பாத்துக்கோங்க. கத்தாதடி, கேட்க போகுது. என்னால இனி அவருக்கு இங்க சோறாக்கி போட்டுட்டு இருக்க முடியாது. அவர் இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒழுங்கா அந்த கிழவனை இங்க இருந்து போக சொல்லுங்க. என்னதாண்டி பண்ண சொல்ற? வீட்டை விட்டு போகாம அந்த கிழவனை என்ன டார்ச்சர் பண்றான். அந்த ஆளு இப்ப வீட்டை விட்டு போவானே, நீ என்ன டார்ச்சர் பண்ற? எனக்கு தெரியாது. உங்க அப்பா இங்க இருந்து போகணும். தம்பி, ஏய், அப்பா வராரு. நான் அப்படி கிளம்புறப்பா. ஏன்பா, என்னாச்சு? மாமா, ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க? அப்புறமா போலாம்ல. வேணாம்மா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுதாம்மா இருந்தேன். என்ன அப்படி பார்க்குறேன்? உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும். நீ பேசுனதை நான் கேட்டு தான் இருந்தேன். நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலப்பா. வயசானாலே இது ஒரு பிரச்சனை தான். அங்கே என்னடா உன் தம்பி பெத்த அப்பான்னு கூட பார்க்காம என் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டான். சரி, மூத்த பையன் இருக்காங்கிற நம்பிக்கையில் தான்ப்பா நான் இங்கே வந்தேன். அப்பா, அது வந்து வேணாம்பா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலே நீ சொல்றதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. உங்க அம்மா அன்னைக்கே சொன்னான், நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்ட்டு. நான் தான் பொம்பளை பிள்ளைலாம் எதுக்கு, நமக்கு தான் 2 பசங்க இருக்காங்களே, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். அப்படியே வேணுனாலும் 2 மருமக அவங்கள நம்ம பொண்ணு மாதிரி நினைக்கலாம்னு சொன்னேன். இதெல்லாம் பார்க்கக்கூடாதுதான். உங்க அம்மா சீக்கிரம் போயிட்டா போல. நானும் போயிட்டேன்ப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ, நீ எதுக்குப்பா மன்னிப்பு நான் கேட்கிறேன்? என்னால உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நீ உன் தம்பி மாதிரி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் காட்டுறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன்பா. வயசானாலே ஒன்று சுடுகாட்டுக்கு போகணும், இல்லைன்னா முதியோர் இல்லத்துக்கு போகணும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நான் போயிட்டு வரேன்பா. என்னப்பா, நான் போறேன்பா.